அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் பகுதியில் கழிவுநீருடன் கலந்த குடிநீரை குடித்த 23 நபர்களில் 3 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்போது மருத்துவ முகாம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் பலியானதை தொடர்ந்து மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு அங்கு பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பல்லாவரம் பகுதியில் அதாவது குடிநீருடன் கழிவுநீர் குடித்த 23 நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிப்பட்ட நிலையில தற்போது 2 ஆண்களும் ஒரு பெண் உட்பட 3 நபர்கள் தற்போது உயிரிழந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அதன் எதிரொலியாக அதாவது வரலட்சுமி என்ற பெண், அதாவது 84 வயதுல வரலட்சுமி என்ற பெண் இறந்த இடத்தில் சுற்று வட்டார பகுதியில தற்போது தாம்பரம் மாநகராட்சி சார்பில் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி முழுவதும் பீச்சிங் பவுடரு, கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பல்லாவரம் பகுதியில் எங்கெங்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டதோ அந்த ஏரியா முழுவதும் தற்போது தாம்பரம் மாநகராட்சி சார்பில் அந்தந்த பகுதிக்கு நேரடியாக சென்று அந்த மக்கள் வசிப்பதில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அவர்களுடைய தகவல்களை சேகரித்து அங்கு ஒரு முகாம்களும் நடத்தி அவர்களுக்கு தேவையான அனைத்து அதாவது மருந்துகள், மாத்திரைகளை வழங்கும் பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இருக்க நேரம் அதிகமாக குடம்பேட்டை மருத்துவமனையில் உள்ள இடத்தில் அதாவது உறவினர்கள் குவிந்து வண்ணம் உள்ளனர். ஏற்கனவே தொடர்ச்சியாகவே அவர்கள் சிகிச்சைப்பட்டு அளிக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து தற்போது வரை ஒரு 3 நபர்கள் உயிரிழந்த சம்பவத்தால் ஏராளமானவர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இருந்த போதிலும் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் தற்போது அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரடியாக சென்று அந்த முகாம்கள் நடத்தப்பட்ட காட்சியை தான் பார்க்க முடிகிறது. நேரம் செல்ல அதிகமானவர்கள் நேரடியாக அமைச்சர் இது குடிநீரில் கழிவுநீர் கலப்படம் இல்லை என தெரிவித்தார். ஆனாலும் தற்போது தொடர்ந்து ஒரு 3 நபர்கள் இறந்த சம்பவம் தான் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாகவே அதாவது ஆஸ்பத்திரியில் அனுமதி உள்ள நபர்களை மருத்துவர் தொடர்ந்து பரிசோதனை செய்து வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி கந்தன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.